எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். சீர்மிகு சிங்கார சென்னைக்கு, சீர்மிகு சிங்கார சென்னைக்கு நான் பஞ்சம் பிழைக்க வந்து இந்த மாதத்தோடு 26 ஆண்டுகள் ஆகிறது. சீர்மிகு சிங்கார சென்னைக்கு நான் பஞ்சம் பிழைக்க வந்து இந்த மாதத்தோடு 26 ஆண்டுகளாகிறது. இந்த 26 ஆண்டுகளில் முதன்முறையாக ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபைக்கு வரும் நல்வாய்ப்பை தந்த அனைவரையும் வணங்குகிறேன். அறிவே கடவுள், அறிவே கடவுள், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள் என்று போதித்த ஒரு ஞானி எழுந்தறியிருக்கும் இடத்தில் கூடியிருப்பது நமக்கு பெருமையும் நல்வாய்ப்பும் தருகிறது. நான் குருநாதர் என்று என் மனதில் சுவீகரித்திருக்கும் மகாகவி பாரதியாரும் சுத்த அறிவே சிவம் என்று பாடினார். அறிவுதான் சிவம், அறிவுதான் கடவுள் என்பதை உணர்த்திய சான்றோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடத்தில் நாம் கூடுவதும் பேசுவதும் நமக்கு பெருமையும் பேரும் அளிக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் மகாகவி பாரதியாரின் யுகம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், சில 100 1000 ஆண்டுகளைத்தான் ஒரு யுகம் என்று புராணங்கள் குறிக்கிறது. புராணங்களில் கிரேதா யுகம், துவாபர யுகம், சத்திய யுகம், கலியுகம் என்று யுகங்களை பிரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு யுகமும் பல 100 1000 ஆண்டுகள். ஆனால் பாரதி யுகம் என்ற சொல் இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் ஏறக்குறைய 125-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரு மகாகவியின் பெயரால் 135 ஆண்டுகளே நிறைவடைந்த சூழலில் அவன் பெயரில் ஒரு யுகம் தோன்றியிருக்கிறது. அவன் பெயரில் ஒரு யுகம் என்று குறிப்பிடுகிற அளவிற்கு நான் இன்னும் எளிமையாக உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உண்மையில் பாரதி என்பது பெண்பால் பெயர். ஆமாம், அறிவு தெய்வம், கடவுள் தெய்வம், கல்வியின் தெய்வம் என்று நம்புகிற சரஸ்வதியைத்தான் பாரதி என்று குறிப்பார்கள். ஒரு பெண்பால் பெயராக இருந்த கடவுளின் பெயரை ஒரு 13 வயது சிறுவனுக்கு சூட்டிய பிறகு அது ஆண்பால் பெயராகவும் மாறிவிட்டது. இப்போ ஆண்களுக்கும் வைக்கலாம், பெண்களுக்கும் வைக்கலாம் என்கிற அளவுக்கு இருபாலருக்கும் பொதுவான ஒரு பெயராக அது மலர்ந்ததாலோ என்னவோ கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று அவர் எழுதினார். நண்பர்களே, நான் இந்த அரங்கத்தில் பாரதியை ஒரு சிறிய விதத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிப்பின் சிறப்பை, புத்தகத்தின் சிறப்பை நான் வாசித்து மகிழும் அன்பர் ராகவன் ரொம்ப விரிவாக அழகாக சொன்னார். அவரது வாசகர்களில் நானும் ஒருவன். அவர் பேசுகிற போது எனக்கு இருந்த பதட்டமெல்லாம் நான் படிக்காத ஏதாவது புத்தகத்தை அவர் மேற்கோளாக காட்டுவாரா என்பதுதான் ஒரு பதட்டமாக இருந்தது. நல்ல வேளையாக நான் பிழைத்தேன். அவர் பேசிய குறிப்பிட்ட புத்தகமெல்லாம் நானும் படித்த புத்தகமாக இருந்தது. படிப்பின், வாசிப்பின் அவசியத்தை இவ்வளவு சுருக்கமாக சுய வாழ்க்கை அனுபவங்களோடு இணைத்து பேசிய ஒரு பேச்சுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். எனவே நான் அது பற்றி அதிகம் பேசப் போவதில்லை. ஏன் படிக்க வேண்டும், எதனால் படிக்க வேண்டும், படிப்பு என்ன செய்கிறது என்பதையெல்லாம் அவர் ரொம்ப சிறப்பாக சொல்லிவிட்டார். 1882ஆம் ஆண்டு எட்டயபுரத்தின் ஒரு இளைத்த தெருவில் பிறந்த மகாகவி பாரதியார் 39 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இளமையிலேயே காலமானவர் பாரதியார். பாரதியார் இறந்து போனார், செத்து போனார் என்றெல்லாம் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். பாரதி காலமானார் என்றுதான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் மகாகவி பாரதியாருக்கு பிறகுதான் தமிழில் எழுத வந்த பாரதி கிருஷ்ணகுமாருக்கும், கரிகாலனுக்கும், ராகவனுக்கும் சமத்துவத்தின், விடுதலையின், மேன்மையின், சுதந்திரத்தின், ஏன் ஒற்றுமையின் வலிமையை ஒரு தலைமுறைக்கு அல்ல, ஒரு யுகத்துக்கு எழுதி கொடுத்த ஒரே தொடக்க கவிஞன் பாரதி தான்.
நூறு செய்திகள் பாரதியிடமிருந்து தான் தொடங்குகிறது. 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் இல்லாத அற்புதங்களை நீங்கள் பாரதியிடம் பார்க்கலாம். பாரதியின் எழுத்தில் மட்டுமில்லை, பாரதியின் வாழ்க்கையிலும் பார்க்கலாம். 1904ஆம் ஆண்டு காசியில இருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பாரதியார் வேலை பார்க்கிறார். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 100 ரூபாய் சம்பளம். 1904ஆம் ஆண்டு ஒரு பவுன் 3 ரூபாயோ 5 ரூபாயோ ஒரு பவுன். 100 ரூபாய் சம்பளம். அந்த வேலையை பற்றி நான் சொல்லவில்லை, பாரதியாரே சொல்லுகிறார். 100 ரூபாய் சம்பளம். என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. ஒரு வேலையும் இல்லாத ஒரு வேலைக்கு 100 ரூபாய் சம்பளம். மகாராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவையான சிங்கார ரசம் மிகுந்த பாடல்களை மகாராஜாவுக்கு பாடி காட்ட வேண்டும். மகாராஜாவுக்கு என்ன வேலை? சுற்றி இருக்கிறவர்களுக்கே வேலை இல்லை என்றால் மகாராஜாவுக்கு என்ன வேலை இருக்கும்? ஒரு வேலையும் கிடையாது. மகாராஜா சேவல் வளர்ப்பார். அந்த சேவலை மகாராஜா சண்டைக்கு விடுவார். மகாராஜா சேவலை சண்டைக்கு விடுகிற போது சுற்று கிராமத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஏழை விவசாயி அவன் வளர்க்கிற சேவலையும் கொண்டு வந்து சண்டைக்கு நிறுத்துவான். எல்லாம் கூடி பார்த்து கொண்டிருப்பார்கள். மகாராஜா வளர்த்த சேவலும் ஒரு ஏழை சம்சாரி வளர்த்த சேவலும் போடுகிற சண்டையின் முடிவில் மகாராஜாவின் சேவல் தோற்றுவிடும். பாரதியார் எழுதுகிறார், நான் சொல்லவில்லை, மகாராஜா அந்த சேவலின் அப்பா அம்மா அக்காவை எல்லாம் திட்டுவார் என்று எழுதுகிறார். நீங்களாக யூகித்துக் கொள்ளுங்கள். மகாராஜா அந்த சேவலின் அப்பா அம்மா அக்கா சொந்தக்காரர்களை எல்லாம் திட்டுவார். திட்டிவிட்டு தன் சேவலை வீழ்த்திய அந்த கிராமத்து சேவலுக்கு பெரும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடுவார். ஏனென்றால் அடுத்த வாரம் நடக்கிற போட்டியில் எவன் சேவல் கொண்டு வந்தாலும் அதை இந்த சேவல் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையில் மகாராஜா வாங்கி விடுவார். ஆனால் அடுத்த வாரம் நடக்கிற போட்டியில் மகாராஜாவின் சேவல் மீண்டும் தோற்றுவிடும். இதை எழுதிவிட்டு பாரதியார் எழுதினார், ஒரு வார காலம் மகாராஜாவின் சகவாசத்தில் தானாகவே தோற்றுவிடும் மனநிலைக்கு சேவல் வந்துவிடும் என்று எழுதினார். இது சேரும் இடம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீபம் பார்த்தசாரதி ஒரு முறை எழுதியிருந்தார், வாழ்க்கையில் அதிசயங்கள் 2 என்று எழுதியிருந்தார். நம்ம உலகில் 7 அதிசயங்கள்னு சொல்கிறோம். ஓல்டு ஒண்டர்ஸ் 7, நியூ ஒண்டர்ஸ் 7 என்று சொல்கிறோம். தீபம் பார்த்தசாரதி எழுதியிருந்தார், அதிசயங்கள் 2 தான். வாழ்க்கையில் யாரை எப்போது சந்திக்கிறோம் என்பது முதல் அதிசயம். யோசித்து பாருங்கள். யாரை எப்போது பிரிகிறோம் என்பது 2வது அதிசயம் என்று எழுதினார். ஏனென்றால் சிலரை சந்தித்த பிறகு வாழ்க்கை உயர்கிறது. சிலரை சந்தித்த பிறகு நம்ம இடம் கருதி சொற்களை நான் பயன்படுத்துகிறேன். சிலரை பிரிந்த பிறகுதான் உருப்படுகிறோம். ஆனால் சிலரை பிரிந்த துன்பத்தை வாழ்நாள் முழுவதிலும் மறக்க முடியவில்லை. சகவாசம் அப்படி சாதாரணமானது இல்லை. பிச்சை எடுக்குமா யானை? யோசித்து பாருங்கள். எப்போது பிச்சை எடுக்க ஆரம்பித்தது என்று யோசித்து பாருங்கள். நம்மோடு சேர்ந்த பிறகுதான், மனிதனின் பழக்கம் வந்ததற்கு பிறகுதான், மனிதனோடு பழகிய பிறகுதான், மனிதனோடு வாழ்ந்ததற்கு பிறகுதான் ஒரு காட்டையே ஆண்டு மிக உயரமான தலைகளையும் தானியங்களையும் தாவரங்களையும் முடித்து உயரக்குறைவான விலங்குகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் உயிர் சகவாச தோஷம். ஆனால் அதில் பாரதியார் பாதிக்கப்படவில்லை. அதுதான் இவ்வளவும் சொன்னேன். 1904ஆம் ஆண்டு இப்படி சேவல் சண்டை விட்டு சிருங்கார ரசமாக பாட்டு எழுதி கொண்டிருந்த மகாராஜாவிடத்தில் வேலை பார்த்த பாரதியாருக்கு மகாராஜா கொடுத்த சம்பளம் 100 ரூபாய். ஒரு நாள் மகாராஜா சென்னைக்கு போகிறார். எங்க எட்டயபுரத்திலிருந்து சென்னைக்கு போகிறார். மகாராஜா எட்டயபுரத்திலிருந்து சென்னைக்கு போனால் சும்மா போவாரா? தன் பரிவாரங்களோடு போகிறார். பரிவாரங்களில் பாரதியாரும் ஒருவர். எல்லாம் சென்னைக்கு வந்த இடத்தில் சம்பளம் போக தனியாக ஒவ்வொருவருக்கும் மகாராஜா 100 ரூபாய் கொடுக்கிறார். பட்டணத்தில் என்ன வேண்டுமோ வாங்கி கொள்ளுங்கள். எல்லோரும் என்னென்னவோ வாங்குகிறார்கள். எட்டயபுரத்தில் வந்து இறங்கி பூட்டப்பட்ட மாடுகள் பூட்டப்பட்ட வண்டிகளில் சென்னையில் வாங்கிய பொருட்களை எல்லோரும் அவரவர்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். பாரதியாரின் துணைவியார் செல்லம்மா தன் கணவரை பற்றி எழுதிய புத்தகத்தில் எழுதினார், எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. கொடுத்த 100 ரூபாய்க்கு பாரதியாரும் ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்கிறார். செல்லம்மா எழுதுகிறார், நான் சொல்லவில்லை. எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. மூட்டை மூட்டையாக பொருட்களை கொண்டு வந்து இறக்கினார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியாக
அவைகளை எப்போது திறப்பார்கள் என்று காத்திருந்தேன். எல்லாம் இறக்கி முடித்ததற்கு பிறகு நடுவீட்டில் எல்லாவற்றையும் பிரித்தார்கள். எல்லாமே புத்தகங்கள், எல்லாமே புத்தகங்கள். இதற்கு பிறகாவது போகும்போது 2 புத்தகம் வாங்கி கொண்டு போங்கள். எல்லாமே புத்தகங்கள். ஒரு சாதாரண மனைவியாக, நமக்குத்தானே ஒரு மகாகவியின் மனைவி இல்லையா? நமக்குத்தானே ஒரு மகாகவியின் மனைவியை தவிர செல்லம்மாவுக்கு இல்லை. செல்லம்மாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? பட்டணம் போய் வந்திருக்கிறார், மஞ்சள், புடவை, சில்கு, பட்டு துணிகள் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் புத்தகங்கள். 100 ரூபாய்க்கும் புத்தகங்கள். என்ன இப்படி என்று தான் கேட்டதாகவும், கேட்டதற்கு பாரதியார் என்ன பதில் சொன்னார் என்றும் செல்லம்மா எழுதியிருக்கிறார். அவர்கள் வாங்கி வந்ததை எல்லாம் கொண்டாடாதே செல்லம்மா, அவைகள் எல்லாம் அழிந்து விடும். என்றைக்கும் அழியாத செல்வங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று தான் வாங்கி கொண்டு வந்த புத்தகங்களின் பெருமையை அவர் எனக்கு பேசினார். அப்போது எனக்கு அது புலப்படவில்லை. இப்போது அவர் காலமானதற்கு பிறகு அதன் உண்மை புரிகிறது என்று எழுதினார். அதனாலே தான் ஒரு மனிதன் 130 ஆண்டுகளுக்கு பிறகும் உலகமெங்கிலும் நேசிக்கப்படுகிறான். குழந்தைகளுக்கு மட்டும், பெண் குழந்தைக்கும் பாரதி என்று பெயர் வைக்கிறார்கள், ஆண் குழந்தைக்கும் பாரதி என்று பெயர் வைக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு அவன் பெயர் இருக்கிறது, நகரங்களுக்கு, வீதிகளுக்கு எங்கே இல்லை. நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். 19 நாடுகளிலும் பாரதிக்கு சிலை இருக்கிறது, சிலை இருக்கிறது. எப்படி உலகம் முழுவதிலும் ஒரு மனிதன் கொண்டாடப்படுகிறான். ஆனால் இதே சென்னையில் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு காலமான பாரதியின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 20 பேருக்கும் குறைவு. 20 பேருக்கும் குறைவான இறுதி ஊர்வலத்தில் இந்த மண்ணை விட்டு புறப்பட்டு போன மனிதன் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு யுக புருஷனாக ஜொலிக்கிறான். ஏன்? அறிவினாலேதான், வாசிப்பினாலேதான். உங்களுக்கும் எனக்கும் வாசிக்க பாரதியார் நிறைய கொடுத்தார் என்பதை விடவும் ரொம்ப முக்கியம், பாரதியார் நிறைய வாசித்தார். இல்லாவிட்டால் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. யாம் அறிந்த மொழிகளிலே சொல்லுங்க, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். மனப்பாட பகுதியில் இருந்திருப்போம், அதனாலேயாவது நீங்கள் மறக்காமல் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த பாடலில் முதல் 2 சொற்களையும் கவனியுங்கள். யாம் அறிந்த மொழிகளிலே. வாசிப்பில் அப்படி மேம்போக்காக வாசிக்க கூடாது. யாம் அறிந்த மொழிகளிலே என்ற இந்த 2 சொல்லிலேயே எனக்கு வாசிக்கிற போது ஒரு கேள்வி பிறக்கிறது. யாம் அறிந்த மொழிகளிலே என்று ஒருவன் பாடினால் அவன் எத்தனை மொழிகள் அறிந்து வைத்திருந்தான் என்கிற கேள்வி அதில் இருக்கிறது. அவரது வரலாற்றை தேடி படித்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் 39 வயதுக்குள் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் கற்றிருந்த பாரதியார் எழுதுகிறார், யாம் அறிந்த மொழிகளிலே. ஒரு பரந்த வாசிப்பு தான் பாரதியை மாபெரும் கலைஞனாக உருவாக்குகிறது. வெறும் வழக்கறிஞர் தானே காந்தி, MK காந்தி. 1919ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே இருந்து திரும்பி இந்தியாவின் அரசியலில் காலடி வைத்த போது அவர் மகாத்மா இல்லை. இஸ் ஒன்லி MK காந்தி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அங்கே மகாத்மாவாக உயர்ந்தார் என்றால் காந்தி டால்ஸ்டாயை படித்தார், ஹென்றி தோராவை படித்தார். ஹென்றி தோராவின் சிவில் ஒபீடியன்ஸ் என்கிற புத்தகத்தை படித்ததற்கு பிறகுதான் ஒத்துழையாமை இயக்கம் என்கிற வலிமையான ஒரு அரசியல் போராட்டத்தை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தான் கொண்டு வந்தோம் என்று காந்தியே தன் வாழ்க்கையின் சரிதத்தில் வாக்குமூலமாக குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒரு கணம் படித்து யோசித்து பாருங்கள். அவ்வளவு படித்த காந்தி தன் வாழ்நாள் முழுவதும் எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள், வாழ்க்கை வரலாற்று நூல் இவைகளின் தொகுப்பு 18,000 பக்கங்கள். அவ்வளவு படித்த பாரதி தன் வாழ்நாள் முழுவதிலும் எழுதிய படைப்புகளின் மொத்த அளவு 16,000 பக்கங்கள். பலருக்கு தெரிந்தது பாரதியார் கவிதைகள் என்று ஒரு புத்தகம் தான். ஒரு 400 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, அவ்வளவுதான் பாரதியார் எழுதியிருக்கிறார் என்று இல்லை. பாரதியார் கவிதை எழுதியிருக்கிறார், பாரதியார் தமிழில் உரைநடை எழுதியிருக்கிறார். இப்போது அதிகம் கொண்டாடப்படும் ஹைக்கூ என்கிற அந்த புதிய நவீன கவிதையின் தொடக்கமான வசன கவிதையை பாரதியார் எழுதியிருக்கிறார். பாரதியார் சிறுகதை எழுதியிருக்கிறார். பாரதியார் ஒரு நாவல் எழுதுகிறார். அதை பாதியில் எழுதுகிற போதே அவர் காலமாகிவிட்டார். பாரதியார் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்.
பாரதியார் பத்திரிகை நடத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். பாரதி ஒரு கவிஞன், ஒரு சிறுகதை எழுத்தாளன், ஒரு நாவலாசிரியன், ஒரு மொழிபெயர்ப்பாளன், ஒரு நாடகாசிரியன், ஒரு பேச்சாளன், ஒரு பாடகன், ஒரு கவிஞன், ஒரு விடுதலை போராட்ட வீரன். இவ்வளவு 39 ஆண்டுகளுக்குள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு தமிழ் இலக்கியத்தில் ஆன்ம விடுதலை என்ற சொல் இருந்ததே தவிர அரசியல் விடுதலை என்ற சொல் கிடையாது. அந்த சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியது பாரதியார். ஏனென்றால் நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. நம் செல்வங்களை ஆங்கிலேயர்கள் திருடிக்கொண்டே போனார்கள். நான் பிரிட்டிஷ் மியூசியத்திற்கு போயிருக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன், வியப்பு தருகிற, வாழ்நாளில் ஒரு முறையேனும் போய் பார்க்க வேண்டிய ஒரு அருங்காட்சியகம் அது. அதில் மாற்று கருத்து இல்லை. பிரிட்டிஷ் மியூசியம், பட் நத்திங் பிரிட்டிஷ் தேர். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அது பிரிட்டனுக்கு சொந்தமான, பிரிட்டனில் இருக்கும் மிகப்பெரிய அருங்காட்சியகம். அதில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பொருள் கூட பிரிட்டனுக்கு சொந்தமானதில்லை. பிரிட்டன் ஆண்ட நாடுகளிலே இருந்து திரட்டப்பட்ட பொருட்கள் தான் அந்த மியூசியத்தில் இருக்கிறது. இட் இஸ் a பிரிட்டிஷ் மியூசியம், நத்திங் பிரிட்டிஷ். நம் செல்வங்கள் எல்லாம் கொள்ளை போய் கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு கவிஞன் தமிழில் முதன்முறையாக எழுத பாட வந்தான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று பாடி அரசியல் விடுதலையை தமிழர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை பாரதியாருக்குத்தான் உண்டு. அவருக்கு முன்பு யாரும் அதை செய்யவில்லை. அரசியல் விடுதலையை பாடிய பாரதியார் அதோடு நிற்கவில்லை. அடுத்த கட்டமாக எழுதி சொன்னார், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை இந்தியாவில். இல்லையா? சாதி மதங்களை பாரோம், உயிர் ஜென்மத்தில் தேசம் எதினராயினும் வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தினராயினும் ஒன்றே, எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும், எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், எல்லோரிடத்திலும் சமமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த சமூக விடுதலையின் தொடக்கம் மகாகவி பாரதியார். அவர் எழுதியது மட்டுமில்லை, அதுபோல வாழ்ந்தார். புதுச்சேரியில் இஸ்லாமியர்களுக்கான தேநீர் கடையில் இந்துக்கள் போய் டீ குடிக்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு இஸ்லாமியனின் கடையில் தேநீர் குடிப்பது இழுக்கு என்று இந்துக்கள் நம்பிய ஒரு காலத்தில் பிறப்பால் வைதிக குடும்பத்தில் பிறந்த பாரதியார் அந்த இஸ்லாமியர்களின் தேநீர் கடையில் போய் ரகசியமாக அல்ல, வாசலில் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு தேநீர் வாங்கி வைத்துக்கொண்டு எல்லோரும் பார்க்க குடிப்பார். அது மட்டும் இல்லை, தமிழிலேயே முதன்முறையாக ரொம்ப முக்கியமான செய்திகள் இதெல்லாம். சைவர்கள் தமிழில் கவிதை எழுத தெரிந்தால் சிவனை பற்றித்தான் பாடுவார்கள். வைணவனுக்கு தமிழ் தெரிந்தால் பெருமாளை பற்றித்தான் பாடுவார்கள். எங்கிருந்தோ வந்து இங்கு தமிழ் படித்த ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் கூட தேம்பாவணி தான் எழுதினார். உமரப்புலவர் என்ன எழுதினார்? சீராபுராணம் எழுதினார். இன்னும் சுருக்கமான வார்த்தைகளில் சொல்கிறேன், இங்கே தமிழில் கவிதை எழுத வந்த எல்லோரும் அவரவர்கள் தெய்வத்தை பற்றி மட்டும்தான் பாடினார்களே தவிர 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் எல்லா தெய்வங்களுக்கும் தன் தமிழை தாரை வார்த்து கொடுத்த ஒரே கவிஞன், ஆன்ம விடுதலை பாடிய ஒரே கவிஞன் பாரதி. அவனுக்கு தெய்வங்கள் சமம், மனிதர்கள் சமம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததாக கருதப்பட்ட கனகலிங்கம் என்கிற தன் நண்பனையும் சில நண்பர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து தன் வீட்டின் அமர வைத்து அவர்களுக்கு பூநூல் போடுகிறார், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. ஆனால் பாரதியார் பூநூல் அணிந்ததே இல்லை. அவர் கழட்டி போட்டார், அவர் கழட்டி ஹேங்கர்ல மாட்டிட்டார். இவங்க 6 பேருக்கும் பூநூல் போடுறார். காயத்ரி மந்திரம் சொல்லி அமோகமாக ஒரு பூநூல் கல்யாணத்தை 6 பேருக்கு நடத்தி வச்சு செல்லம்மாவை சமைக்க சொல்லி தன் வீட்டிலேயே இலை போட்டு பரிமாறுகிறார், அவர்களை சாப்பிட வைக்கிறார். அப்ப கனகலிங்கம் கேட்கிறார், சாமி இது அப்படிங்கிறார், எப்போதும் போட்டுக்கொன்று, இன்று முதல் நீ பிராமணன், யாராவது கேட்டால் நான் சொன்னேன் என்று சொல். ஆனால் அவர் அணிந்து கொண்டதில்லை. அவர் அணிந்து கொண்டதில்லை என்பதை நான் சொல்லவில்லை. அவரை தேடி அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தலைமறைவாயிருந்த காலத்தில் சோரட்டி ஒட்டிய பிரிட்டிஷ்காரர்கள் எழுதினார்கள், அவர் பிராமணர், ஆனால் பூணூல் அணிந்திருக்க மாட்டார் என்று எழுதினார்கள். மகளின் திருமணத்தின் போது கூட அவர் பூணூல் அணியவில்லை. அந்த காலம் வழக்கப்படி மகளை மடியில் அமர்த்தி கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும். ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறார்கள், மகளின் திருமணம் நடக்க வேண்டுமானால் நீ சட்டை இல்லாமல்
பூநூல் அணிந்து மகளை மடியில் அமர்த்தித்தான் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி நீ செய்ய சம்மதிக்காவிட்டால் மகளின் திருமணம் நடக்காது. மனைவி அழுகிறார், மைத்துனர் கெஞ்சுகிறார், எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஊர் வற்புறுத்துகிறது. அது நாள் வரையில் 1904 ஆண்டிலிருந்து 1919 ஆண்டு வரையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புற அடையாளங்களை எல்லாம் துறந்து விட்ட ஒரு மகாகவி, அவைகளையெல்லாம் கடந்து போய் நின்ற ஒரு மகாகவி மகளின் திருமணத்திற்காக அதை அணிந்து கொண்டால் மட்டும்தான் மகளின் திருமணம் நடக்கும் என்கிற ஒரு இக்கட்டான சூழல் வருகிறது. பாரதி உறுதியாக மறுக்கிறார். உறவும் சுற்றமும் கண்ணீர் விட்டு அழுகிறது. ஊர்க்காரர்கள் மிரட்டுகிறார்கள், கல்யாணம் நின்றுவிடும். என்ன சொல்கிறாய்? ஒரு கட்டத்திற்கு பிறகு மகளின் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் பாரதியார் சட்டையை கழட்ட மாட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். அவர் கொஞ்சம் மெலிந்த தேகம், அதனால் சட்டை இல்லாமல் இருப்பது பாரதிக்கு எப்பவுமே பிடிக்காது. எப்பவும் ஒரு மேலே ஒரு சட்டை போட்டு ஒரு கோட்டு போட்டுட்டு தான் இருப்பார். சட்டை இல்லாமல் பிறந்த மேனியோடு பாரதியை யாரும் பார்த்ததில்லை. இதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாரதிதாசன் சொன்னார். நான் இடையிட்டு அதை சொல்வதற்காக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாரதியார் காலமானதற்கு பிறகு திருச்சியில் வாழ்ந்த செல்லம்மா பாரதியை பார்ப்பதற்கு திருலோக சீதாராமோடும் ஆவே கிருஷ்ணசாமி ரெட்டியாரோடும் போன பாவேந்தர் பாரதிதாசன் அந்த வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே திருலோக சீதாராமும் ஆவே கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் வழக்கமாக செல்லம்மாவை பார்த்தால் தோளில் இருக்கும் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி தாய்க்கு ஒப்பான செல்லம்மாவின் கால்களை தொட்டு வணங்குவார்கள். இருவரும் வணங்கிவிட்டு திரும்ப பார்த்தால் பகுத்தறிவு இயக்கத்தில் சேர்ந்து சுயமரியாதையின் உச்சத்திலே இருந்த பாரதிதாசனை காணவில்லை. எங்கேன்னு திரும்ப பார்த்தா காணோம். எங்கேன்னு பார்த்தா நெடுஞ்சான் கிடையாக 6 அடி 4 அங்குல உயரம் உள்ள குஸ்தி பைல்வான் என்று பெயர் பெற்ற பாரதிதாசன் செல்லம்மாவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கூப்பிடுகிறார். வெளியே வந்ததற்கு பிறகு அவர் சார்ந்த பகுத்தறிவு இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் சிலர் பகடி செய்து அப்படி ஒரு பெண்ணின் காலில் போய் நீங்கள் விழலாமா என்று கேட்டபோது பாரதிதாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? யோ, உமக்கு என்னையா தெரியும்? இந்த உலகத்திலேயே எங்க ஐயரை முழுசா பார்த்தது அந்த அம்மா மட்டும்தாயான்னு சொன்னார் பாரதிதாசன். இந்த சொற்களுக்கு பின்ன எவ்வளவு கனிவும் குழைவும் இருக்கும் பாருங்கள். அப்படி தன் உடலை எப்போதும் திறந்து வைக்க கூச்சப்படுகிற கோட் அணிந்து கொண்டிருக்கிற பாரதியை வற்புறுத்தி சட்டையை கழட்டி பூணூல் போட வைக்கிறார்கள். பூணூல் போட்டு மகளுக்கு தாலி எடுத்து கொடுத்து கன்னியாதானம் முடிந்து கீழே இறங்கியதும் அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் கேட்டார், என்ன பாரதி, கீழே இறங்கி வந்துட்டீரா என்று கேட்டார். பாரதி சொன்னான், என்னால் எவ்வளவு தூரமும் கீழே இறங்கி வர முடியும், ஆனால் என் உயரத்திற்கு முன்னால் ஏறி வர முடியாது என்று சொன்னார். நான் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஊர் அவரை ஊரை விட்டு வெளியே தள்ளி வைத்ததோ, எந்த ஊர் அவரை பட்டினி போட்டதோ, எந்த ஊர் குடத்தில் சோறை ஒழித்து வைத்து அவர் மனைவி அவருக்கு கொடுக்க போன போது கொடுக்கக்கூடாது என்று தடுத்ததோ, அந்த தீர்ப்பை எழுதியவர்கள் யார் பெயரும் வரலாற்றில் இல்லை. ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டவனின் பெயர்தான் உலகமெங்கும் முழங்கி கொண்டிருக்கிறது. ஏன்? அவன் அரசியல் விடுதலையை பாடினான், ஆன்ம விடுதலையை பாடினான், எல்லோரும் சமம் என்ற சமூக விடுதலையை பாடினான். அதை விட வியப்பு, இங்கு கூடியிருக்கிற பெண் மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எந்த பெண்பால் புலவரும் பாடாத பெண் விடுதலையை தமிழில் முதலில் பாடியது மகாகவி பாரதியார் தான். பெண் விடுதலை அவர்தான் பாடினார். எந்த பெண்பால் புலவரும் பாடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1914-19 பாரதி பெண் கல்வியை பற்றி பாடிய போது பெண்களுக்கு என்ற பள்ளிக்கூடமே தமிழ்நாட்டில் கிடையாது. ஆரம்ப பள்ளிக்கூடம் கூட கிடையாது. ஒரு குறைந்தபட்ச பள்ளிக்கூடம் கூட இல்லாத தமிழ் சூழலில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணின் விடுதலையை, பெண் விடுதலையை, அரசியல் விடுதலையை, சமூக விடுதலையை, ஆன்ம விடுதலையை, மானுட விடுதலையை முழங்கி பாடியவர் பாரதியார் தான். எல்லா ஊர்களிடத்திலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, 1915 ஆண்டு நல வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு புதன்கிழமை இரவு புதுச்சேரியை ஒரு புயல் தாக்குகிறது. நிறைய வீடுகள் தரைமட்டமாகி விடுகிறது. ஏழை எளியவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறார்கள். பாரதியும் அவன் நண்பர்களும் சேர்ந்து வசதி உடையவர்களின் வீடுகளிலே போய் அரிசி வாங்கிட்டு வந்து அதை பொடித்து குருணையாக்கி கஞ்சி ஆக்கி எல்லாவற்றையும் இழந்த மக்களுக்கு குடிப்பதற்கு கொடுக்கிறார்கள். கஞ்சி கொடுக்கிறார்கள்.
கஞ்சி காய்ச்சி வந்து விட்டது. எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் தேடுகிறார்கள், பாரதியை காணவில்லை. எங்கே பாரதி என்று கேட்கிறார்கள். 4-5 பேரை அழைத்துக் கொண்டு பாரதி எங்கோ போய்விட்டார் என்கிறார்கள். எங்கே போனார் என்று விசாரிக்கிறார்கள். விசாரித்து என்ன நடந்தது என்று பின்னால் பாரதி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். பசித்த மக்களுக்கு கஞ்சி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு பாரதி தன் நண்பர்களோடு புறப்பட்டு போய் புயலில் மரங்கள் எல்லாம் கீழே சாய்ந்த பிறகு மரங்களில் கூடி கட்டியிருந்த பறவைகள் பல மழையில் நனைந்து, காகங்கள், குருவிகள், பல பறவைகள் மழையில் நனைந்து வேறு வழி இல்லாமல் விரைத்து இறந்து கிடந்த பறவைகளின் உடல்களை நண்பர்களோடு போய் சேகரித்து அந்த இறந்த பறவைகளின் எல்லாவற்றின் உடலையும் புதுச்சேரி முழுவதிலும் நடந்து போய் சேகரித்து மனிதர்களுக்கு செய்வது போல் இறுதிச் சடங்கு செய்தார் பாரதியார் என்று எழுதியிருக்கிறார். அப்படி செய்தவன் எழுதியிருக்கிறான், காக்கை குருவி என்ற ஜாதி என்று எழுதியிருக்கிறான். ஒன்றை எழுதுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும் இல்லையா? ரொம்ப முக்கியம். அது எழுதுவதை விடவும் எழுதுவதற்கான யோக்கியதை ரொம்ப முக்கியம். எழுதுவது போல வாழ்வது, எழுதுவது போல வாழ்ந்திருப்பது. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா. ஒரு தவறு நடந்தால் அந்த கணமே அறச்சீற்றத்தோடு எதிர்க்க வேண்டும் என்கிற பண்பை எழுதியது மட்டும் பாரதியின் சிறப்பில்லை, கடைப்பிடித்ததும் பாரதியின் சிறப்பு. ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஒரு ஊரில் கிராமத்தில் நாடகம் நடக்குது. நாடகத்துக்கு பாரதியார் நண்பர்களோடு போறார். அது ஒரு துன்பியல் நாடகம். ஆமாம், டிராஜடியான டிராமா. நண்பர்கள் பாரதியார் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாடகத்தினுடைய கடைசி காட்சி. கடைசி கதாநாயகன் விஷம் அறிந்து விட்டு ஒரு பாடல் பாடிவிட்டு செத்து போக வேண்டும். இதுதான் நாடகத்தினுடைய அமைப்பு, எதிர்பார்க்கப்பட்ட அமைப்பு. அவன் விஷம் குடிக்கிறான். ஊரே துக்கமாக பார்க்கிறான். அவன் ஒரு பாட்டு பாடுகிறான், யாருக்காக. அது மாதிரி ஒரு பாட்டு பாடுகிறான், துக்கமாக ஒரு பாட்டு பாடுறான். பாடி முடிச்சான், 2வது பாட்டும் பாடுறான். எல்லாரும் அப்படியே பொறுமையா சபை நாகரிகம் கருதி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் 3வது பாட்டு பாட ஆரம்பிச்சான். பாரதியார் எந்திரிச்சார். விஷம் குடித்து விட்டாய் அல்லவா, செத்துப்போ. அவ்வளவுதான், ஒரு தயக்கம் இல்லை. விஷம் குடித்து விட்டாய் அல்லவா, செத்துப்போ. உயிரோடு இருந்து விஷத்தையும் கேவலப்படுத்தாது, தொடர்ந்து பாடி இசையையும் கேவலப்படுத்தாது. இவ்வளவுதான் அந்த கணம். அந்த நிமிஷத்துல அப்படியே ஒரு தயக்கமும் இல்லை. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். அது இருந்தது பாரதிக்கு. இதே சென்னையில் காந்தியை பார்க்க போகிறார். காந்தி இடத்தில் என்ன கேட்கிறார்? நாளை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறோம், நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? காந்திக்கு அவர் யாருன்னே தெரியாது. அங்கு நின்றவர்களும் அறிமுகப்படுத்தல. இன்னும் சொல்ல போனால் யாரையும் உள்ளே விடக்கூடாது, முக்கியமான கூட்டம் என்று 1919ஆம் ஆண்டு அந்த கூட்டம் நடக்கிறது. வெளியே 2 பேர் காவல் இருக்கிறார்கள். ஒன்று மகாதேவ தேசாய், காந்தியின் உதவியாளர். இன்னொன்று அக்ரஹாரத்து அண்ணா என்று அழைக்கப்பட்ட வா ராமசாமி என்கிற வாரா. வாரா ஏற்கனவே பாரதியின் சீடர். 2 பேரும் வெளியே காவல் நிற்கிறாங்க. உள்ள காந்தி மிக முக்கியமான தலைவர்களோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று உத்தரவு. 2 பேர் காவல். பாரதியார் வருகிறார். வாரா எழுதுகிறார், தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் மின்னலை போல பாரதியார் உள்ளே போய்விட்டார். அது மட்டும் இல்லை, என்னோய் வாரா, எப்படி இருக்கிறீர் என்று கேட்டபடியே தடுத்து நிறுத்துவதற்கான அவகாசமே இல்லாமல் பாரதியார் உள்ளே போய்விட்டார். உள்ளே போனது மட்டும் இல்லை, போனால் காந்தி ஒரு திண்டில் அமர்ந்திருப்பார். அது சௌரியத்திற்காக அல்ல. நம்ம தரையில் அமர்ந்தால் அவர் ஒரு மெலிந்த தேகம் வலிக்கும், அதுக்காக திண்டில் உட்கார்ந்திருப்பார். எல்லாரும் மரியாதை கருதி திண்டுக்கு வெளியே கீழே உட்கார்ந்திருப்பாங்க. பாரதி அப்படிலாம் இல்லை, நேராக போனார், அந்த திண்டிலேயே அமர்ந்து கொண்டார். மிஸ்டர் காந்தி, ஆங்கிலத்தில் மிஸ்டர் காந்தி, நாளை திருவல்லிக்கேணியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் பேசுகிறோம், நீங்கள் தலைமை தாங்க முடியுமா? வந்தவர் யார் என்று யாரும் சொல்லவில்லை. ஆச்சரியமான உண்மை பாருங்கள். இவன் யாரு, எதற்காக உள்ளே விட்டீர்கள், இவர் யார் என்று காந்தியும் கேட்கவில்லை. பெரிய மகான்கள், மாமனிதர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கிறார்கள். காந்தி சொல்கிறார், ஒரு நிமிடம் மகாதேவ், நாளைக்கு நமக்கு என்ன வேலை என்று கேட்கிறார். உடனே காந்தியினுடைய நிகழ்ச்சி நிரலை தேடி பார்த்து விட்டு மகாதேவதை சொல்கிறார், நாளை நீங்கள் இந்தி பிரச்சார சபாவில் பேசுகிறீர்கள், நாளை மறுநாள் என்று காந்தி கேட்கிறார். மகாதேவ மகிழ்ச்சியோடு சொல்கிறார், நாளை மறுநாள் ஒரு வேலையும் இல்லை. காந்தி சொல்கிறார், மிஸ்டர், நாளை என்னால் வர முடியாது, நாளை மறுநாள் நான் வருகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் இன்றைக்கு நடக்கிற சமூக அரசியல் நிகழ்ச்சிகளை அதிகாரத்தில் இருப்பவருக்கு கீழே
கைபணிந்து நிற்கிறவர்களை எல்லாம் கற்பனை செய்து கொண்டு இந்த காட்சியை பார்க்க வேண்டும். இந்திய அரசியலில் உச்சமாக அறியப்பட்ட காந்தி சொல்கிறார், அவர் யார் என்று தெரியாமலேயே காந்தி சொல்கிறார், நாளை என்னால் வர முடியாது, நாளை மறுநாள் நான் வரலாம் என்று இருக்கிறேன், வரலாமா என்று காந்தி கேட்கிறார். நாம இருந்தால் அல்லது இந்த காலத்தில் என்ன சொல்லியிருப்போம், ஐயா வந்தாலே போதும். இல்லை, பாரதி சொல்லவில்லை. நாளை வர முடியுமா? நாளை இருந்தால் வர முடியாது. நாளை கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். யார் சொல்றா? பாரதி. அடுத்த வார்த்தை சொல்றேன், உமக்காக பாரத மாதா காத்து கொண்டிருக்க மாட்டாள். உமக்காக பாரத மாதா காத்து கொண்டிருக்க மாட்டாள். நாளைய கூட்டம் திட்டப்படி நடக்கும். உங்களுடைய இயக்கத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். போயிட்டாரு. எவ்வளவு வேகமா வந்தாரோ அவ்வளவு வேகமாக போயிட்டாரு. போன பிறகுதான் காந்தி கேட்டார், ஹூ இஸ் திஸ் அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, ஹி இஸ் எ தமிழ் போயட். அடுத்த கணம் காந்தி சொன்ன வார்த்தை, டேக் கேர் ஆஃப் ஹிம். பட் நோபடி டுக் கேர். அடுத்த முறை 1921 மறுமுறை காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது பாரதி இல்லை. பாரதி காலமாகி இருந்தார். பாரதி இல்லை, காலமாகி விட்டார் என்கிற செய்தியை வாராவிடத்திலே தான் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார் காந்தியார். இப்ப வாரா சொல்கிறார், இன்னும் சில தினங்களில் செப்டம்பர் 12 வருகிறது, அவரது நினைவு நாளை நாங்கள் கொண்டாட போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள், எனவே அவருடைய நினைவு நாளுக்கான ஒரு அஞ்சலி குறிப்பை, ஒரு வாழ்த்து செய்தியை நீங்கள் எங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்று வாரா காந்தி இடத்தில் கேட்கிறார். காந்தி சொல்கிறார், அவசியம் எழுதி தருகிறேன், ஆனால் உங்கள் மொழியின் மாபெரும் கவிஞனுக்கு நான் உங்கள் மொழியிலே தான் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே நான் எப்படி தமிழில் அஞ்சலி குறிப்பை எழுத வேண்டும் என்று எனக்கு நீங்கள் எழுதி காட்டுங்கள், அதுபோலவே அதை பார்த்து நான் எழுதுகிறேன் என்றார். நான் சொல்வதை நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். மனதுக்குள் தமிழ் எழுத தெரியாத, தமிழில் படிக்க தெரியாத காந்தியிடத்தில் பாரதி ஞாபகார்த்த பிரயத்தனங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள் மோகா காந்தி என்று ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்கிறார்கள். புதிதாக பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ஆ ஆ எழுதுகிற ஒரு குழந்தை போல அந்த பேப்பரை பார்த்து பார்த்து தமிழில் பாரதி ஞாபகார்த்த பிரயத்தனங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள் மோகா காந்தி என்று காந்தி தமிழ் கவிஞனுக்கு தமிழில் எழுதிய அஞ்சலி குறிப்பின் அசல் கடிதம் மதுரை காந்தி மியூசியத்தில் இருக்கிறது. போனா பாருங்க. அப்படி ஒரு யுக கவிஞனாக ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். நான் நிறைவாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடம் சார்ந்து சொல்வதால் சொல்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னார் ராகவன், பக்தி வேறு ஆன்மீகம் வேறு. பக்தி இலக்கியத்திலும் 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தில் யாரும் செய்யாத புதுமையை செய்த முதல் புலவன் பாரதி மட்டும்தான். வேற யாரும் செய்யல. 20 நூற்றாண்டு கால பக்தி இலக்கியத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், பாடுகிறவர் ஆணாக இருந்தாலும் தன்னை பெண்ணாக உருவகித்து இறைவனை ஆணாக வைத்துத்தான் பாடுவார்கள். என்றால் ஆன்மீகத்திலே புருஷ சூக்தம் என்று ஒன்று உண்டு. புருஷ சூக்தம் என்பதற்கு பொருள் பகவான் ஒருவனே ஆண், பிற உயிர்கள் எல்லாம் பெண்கள். ஆணாக இருந்தாலும் பெண். எனவே பாடுகிறவர்கள் தன்னை பெண்ணாக்கி, நம்மாழ்வார் ஒரு ஆண் தன்னை பெண்ணாக்கி பாடுகிற போது கூட குழந்தை கிருஷ்ணர் தன் மடியில் ஏறி எப்படி பால் அருந்த வேண்டும் என்று அழகுற தமிழில் எழுதுவார். அப்படித்தான் பக்தி இலக்கியம் இருந்தது. எல்லாரும் பெண், இறைவன் ஒருவன் தான் ஆண். அந்த 20 ஆண்டு கால பக்தி இலக்கிய மரபை படித்து அறிந்துவிட்டு பாரதி மீறுகிறான். முதல் முறையாக தன்னை ஆணாக வைத்துக் கொண்டு இறைவனை பெண்ணாக மாற்றி கண்ணம்மாவை காதலியாக மாற்றியவன் பாரதி மட்டும்தான். நான் தொகுத்து சொல்கிறேன். 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லிவிடுகிறேன் நான். அதற்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட கவிதை என்பது, பெரும்பாலும் தமிழ் இலக்கியம் என்பது 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை கவிதை தான். பிறகுதான் உரைநடை இலக்கியம் ஐரோப்பிய இலக்கியங்களுக்கு பிறகு அதிகமாகிறது. இன்றைக்கு நீங்கள் படிக்கிற நாவல், சிறுகதை, பத்தி, கட்டுரை, இதில் எழுதப்பட்டிருக்கும் உரைநடைக்கு வயது 150 அல்லது 180, அவ்வளவுதான். அதிலும் துவக்க கால உரைநடையை நீங்கள் படிக்கவே முடியாது. ஏறக்குறைய சமஸ்கிருத சொற்கள் கலந்த மணிப்பிரவாள நடையிலே தான் பழைய உரைநடை இருந்தது. அப்படி இல்லாமல் தமிழை தமிழாக எழுதிய உரைநடைக்கு சொந்தக்காரர் பாரதியார். அதற்கு முன்பு எழுதப்பட்ட கவிதையை
படிப்பதற்கு, படித்து பொருள் புரிந்து கொள்வதற்கு ஒருவர் துணை வேண்டும். ஒரு தமிழாசிரியன், ஒரு உரையாசிரியர் உதவி இல்லாமல் ஒரு தமிழ் பாடலை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். எனது அடங்கை இனி வளவ துங்க நருள் எனது மகிழ்ந்து இரவு கனவினடை தனது அடங்கள் மிசை நகம் நடந்த குறி தடவு வீர் கடைகள் திறமினோ. தமிழ் தான். முடித ஈர்ப்பு செய்த காந்தள் மெல் விரல் கழுவுறு விலங்கும் களாதிடி தான் தொடர்ந்து இட்ட தீம்புளி பாகர் இனிது என உண்டலின். தமிழ் தான். ஆனால் ஒரு ஆள் வேணும் கூட. ஒரு கோனார் நோட்ஸ் இல்லாமல் நகரவே முடியாது. அப்படி இருந்த தமிழ் கவிதையில் முதன் முறையாக ஓடி விளையாடு பாப்பான்னு எழுதுனது யாரு? அதுக்கு கோனார் நோட்ஸ் உங்களுக்கு வேணுமா? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. போச்சா? முடிஞ்சா? ஓடி விளையாடு பாப்பா. நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் சுற்றம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்கு நோக்கு களியாட்டம். உரையாசிரியரின் உதவி இல்லாமல் எழுதுகிறவனும் வாசிக்கிறவனும் நேரே நேருக்கு நேர் கைகுலுக்கி கொள்ளும் ஒரு படைப்பை தந்த பெருமை யாருக்கு உண்டு? பாரதி. அப்படியானால் மொழிக்கு விடுதலை கொடுத்தது யார்? யாரு? பாரதியார். என் மொழிக்கு விடுதலை, என் சமூகத்திற்கான அரசியல் விடுதலை, என் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் சமூக விடுதலை, என் சமூகத்தின் பெரும்பான்மையான பெண்களுக்கான பெண் விடுதலை, மனதில் எல்லாவற்றையும் தெய்வமாக கருதும், எல்லா தெய்வங்களையும் சமமாக கருதும் ஆன்ம விடுதலை என்று அன்பு, பாசம் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு யுகத்தின் கவிஞனாக பாரதி மலர்ந்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதோ ஒரு தேசபக்தி பாடல்களை எழுதிய ஒரு 400 பக்கங்களுக்கு புத்தகம் எழுதிய ஒரு கவிஞன் என்று குறைத்து மதிப்பிடாதீர்கள். உரைநடையெல்லாம் படித்து பாருங்கள். கவிதையில் நீங்கள் பார்க்கும் பாரதியை விடவும் 100 மடங்கு உயர்ந்த பாரதியை நீங்கள் உரைநடையில் பார்ப்பீர்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு சமூக பிரச்சனை தான் அது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், 5 வயதில் 7 வயதில் 9 வயதில் 4 வயதில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். திருமணமான கொஞ்ச நாளிலேயே ஏதோ ஒரு காரணம் பற்றி அவன் இறந்து போனால், அந்த மாப்பிள்ளை இறந்து போனால், பருவமடைவதற்கு முன்பே கணவன் இறந்து போனால், அந்த பெண் குழந்தை தன் வாழ்நாள் முழுவதிலும் என்னவாக இருக்க வேண்டும்? விதவையாக இருக்க வேண்டும். அவளுக்கு உணவு கட்டுப்பாடு உண்டு, அவளுக்கு சமூக கட்டுப்பாடு உண்டு, அவளுக்கு உடல் கட்டுப்பாடு உண்டு, அவளுக்கு மனக்கட்டுப்பாடு உண்டு. அவள் ஒரு மூலையிலே தான் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஏறக்குறைய 1919 ஆண்டு இந்தியா முழுவதிலும் இருந்த 24 வயதுக்கு குறைவான இளம் பால்ய விதவைகளின் எண்ணிக்கை 4 லட்சம். 4 லட்சம். அதிலும் 4 வயதுக்கு கீழே இருந்த விதவைகளின் எண்ணிக்கை 2000. 4 வயது. 5 வயதில் இருந்து 9 வயதுக்கு உட்பட்ட பெண் விதவைகளின் எண்ணிக்கை 9000. திருமணமான 3வது நாள் தோட்டத்தில் விளையாட போன மாப்பிள்ளை பையன் பாம்பு கடித்து இறந்து போனால் 5 வயதான அந்த பெண் குழந்தை, பருவமடையாத பெண் குழந்தை 90 வயது வரையிலும் விதவையாகத்தான் வாழ வேண்டும் என்று விதித்த போது, அந்த குழந்தைகளுக்கு மறுமணம் செய்து வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு குரலை, ஒரு இயக்கத்தை தமிழில் தொடங்கிய முதல் பெருமை பாரதியாருக்கு தான் உண்டு. யாருக்கும் கிடையாது. துணிஞ்சு எழுதினார். அப்ப காந்தி எழுதினார். இந்த பிரச்சனையின் தீவிரத்தை தெரிந்து கொண்டு என்ன தெரியுமா காந்தி எழுதினார்? அந்த காலத்தில் ஒரு 15 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, 10 வயசுல பண்ணி வச்சிருவாங்க. அவனுக்கு ஒரு 25 வயசு ஆகிற போது அவனுடைய முதல் மனைவிக்கு 15 வயசா இருக்கும். 15 வயதாக இருக்கிற அப்போதுதான் பருவமடைந்த உடல் வளர்ச்சி முழுதும் அடையாத அந்த பெண் குழந்தை பிரசவத்தின் போதோ குழந்தை பேற்றின் போதோ இறந்து போவாள். அது தனி, அதை பற்றி தனியாக பேச வேண்டும். பிரசவத்தின் போது முதுகெலும்பு முறிந்து இறந்து போன பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 30,000 தான். அப்ப இந்த கணவன் என்ன செய்வான்? அவன் மறுமணம் செய்து கொள்வான். அப்படித்தானே? நம்ம ஊர்ல தானே வழக்கம். ஆமா. காந்தி எழுதினார், விதவைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு என்ன வழி என்றால், விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும். இளைஞர்கள் மனமும் வந்து அவள் விதவை என்று 4 வயதுங்க. 4 வயதில் திருமணமாகி பருவமடையாமல் சில வாரங்களிலேயே கணவனை இழந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதில் என்ன மனத்தடை இருக்க வேண்டும்? அவளை மனமுவந்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று
ஒரு நாவல் எழுதினார் பாரதியார். அந்த நாவலுக்கு பேர் சந்திரிகையின் கதை. நாவலே எழுதினார். அந்த நாவலை இன்னும் சுவாரஸ்யமாக நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சந்திரிகை வாழ்ந்த ஊரில் ஒரு நாள் பூகம்பம் வருது. இந்த ஊருக்கு விருந்தாளி வர மாதிரி எழுதினார் பாரதியார். குற்றாலத்திற்கு அருகே வேளாண்குடி என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு ஒரு நாள் பூகம்பம் வந்தது. பூகம்பத்தில் ஊரின் எல்லா பகுதிகளும் அப்படியே இருக்க அக்ரஹாரம் மட்டும் அழிந்து போனது என்று எழுதினார். அடுத்த வரி எழுதினார், அக்ரஹாரத்திலும் எல்லோரும் செத்து போக நம் கதையின் கதாநாயகி சந்திரிகையும் 10 வயது நிரம்பிய இளம் விதவை விசாலாட்சியும் மட்டும் உயிர் பிழைத்துக் கொண்டார்கள் எழுதினார். அப்படி 2 பேர் மட்டும் ஏன் உயிர் பிழைத்துக் கொண்டார்கள்னா, விசாலாட்சிக்கு பாரதியார் மறுமணம் செய்து வைக்க விரும்பினார். தான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதற்காக அந்த கதையில் 10 வயது நிரம்பிய விசாலாட்சி தென்காசியை விட்டு சென்னைக்கு வந்து அந்த காலத்தில் பாரதியார் பணியாற்றிய சுதேசமித்திரன் பத்திரிகையை நடத்திய ஜி. சுப்பிரமணிய ஐயர் 12 வயதில் விதவையான தன் மகளுக்கு சாதி, உறவு, ஊர் எல்லாவற்றையும் எதிர்த்து மறுமணம் செய்து வைத்தார் என்பதற்காக அந்த பெண் தென்காசியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து ஜி. சுப்பிரமணிய ஐயரை பார்த்து, உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததை போல் நீங்கள் எனக்கும் ஒரு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்பதாக எழுதினார். அப்படி கேட்டவன் தான் எழுதினான், நாணமும் அச்சமும் நாய்கட்க வேண்டுமாம் என்று. ஆனால் காந்தி என்ன எழுதினார்? விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாவதற்கு காரணம் ஏற்கனவே முதல் மனைவியை இழந்த கணவன்மார்கள் மறுமணம் செய்து கொண்டு, வயது ஏறிய ஆண்கள் மறுமணம் செய்து கொண்டு சில ஆண்டுகளிலேயே அவர்கள் இறந்து போவதால் பெண்கள் விதவைகளாகி விடுகிறார்கள். எனவே வயது ஏறிய ஆண்கள், வயது ஏற 25-30 வயசு, வயது ஏறிய ஆண்கள் பெண்களை மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் விதவைகளின் எண்ணிக்கை குறையும் காந்தி எழுதுகிறார். இதை படித்தவங்கெல்லாம் பாராட்டுறாங்க. பாரதி கட்டுரையில் எழுதுகிறான், மிஸ்டர் காந்தி, இதே வார்த்தை தான், மிஸ்டர் காந்தி பெண் விதவைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஆலோசனை கேட்டால் ஆண் விதவைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆலோசனை சொல்லுகிறீர். முடிஞ்சு போச்சு. ஆமாம், பெண் விதவைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஆலோசனை கேட்டால் ஆண் விதவைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஆலோசனை சொல்கிறீர். உமது யோசனை காரிய சாத்தியமற்றது, பயனற்றது. மன உறுதியுடன் தீரமுடன் இளைஞர்கள் முன் வந்து விதவையாக இருக்கிற குழந்தைகளையும் இளம்பெண்களையும் திருமணம் செய்து கொள்வது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நேர்பட பேசிய, நேர்பட எழுதிய ஒரு மகா கவிஞனின் யுகம் எது. நான் நினைப்பது போல், நீங்கள் நினைப்பது போல் ஒரு மணி நேரத்திற்குள்ளெல்லாம் நீங்கள் பாரதியை அடக்கிவிடவே முடியாது. நான் சொல்லியிருப்பது மிக 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 குறைவானது. அவர் வாழ்க்கையின் ரசமான பகுதிகளில் அவர் எழுதிய வாழ்க்கையின் மிக உயர்ந்த எழுத்துக்களில் இருந்து சில துளிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுவும் ஏன் இங்கு இந்த தலைப்பை கொடுத்ததற்காக நான் பாராட்டுகிறேன். அறிவே சத்குரு என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான இடத்தில் அறிவை தெய்வம் என்று கொண்டாடிய பாரதியை பேசும் நல்வாய்ப்பு மகத்தானது என்று நான் கருதுகிறேன். இன்னொரு விதத்தில் இந்த சிறிய புத்தக விழாவிற்கு வந்திருக்கும் பார்வையாளர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் நிறைய திருவிழாக்களுக்கு, புத்தக திருவிழாக்களுக்கு, நிறைய கூட்டங்களுக்கு போகிறோம். எனக்கு மெஜாரிட்டியின் மீது நம்பிக்கை போய் ரொம்ப நாள் ஆகிறது. கௌரவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள் எத்தனை பேர்? 100 பேர். எண்ணிக்கை யார் அதிகம்? கௌரவர்கள். பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். சிறுபான்மைதான். பாண்டவர்கள் சிறுபான்மைதான், கௌரவர்கள் பெரும்பான்மைதான். எது வென்றது? எண்ணிக்கை அல்ல, அறம்தான் வெல்லும், நீதிதான் வெல்லும். எண்ணிக்கை முக்கியம். நீண்ட நாள் மேடை அனுபவத்திற்கு பிறகு சொல்கிறேன், இப்படியான ஒரு அறிவையே சத்குருவாக கருதிய ஒரு மனிதர் எழுதியிருக்கும் ஒரு அற்புதமான இடத்தில் இன்னும் சில நாட்கள் நீடிக்க போகிற இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிற இந்த பார்வையாளர்களின் அவர் உரையையும் எனது உரையையும் இமைக்காமல் எங்களை பார்த்து, இவர்கள் ஒழுங்காக பேசுகிறார்களா என்ன என்று ஆழ்ந்து கவனித்து கேட்டு சிரத்தையோடு கேட்ட சிறந்த பார்வையாளர்களை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் பெருமகிழ்ச்சியில், இதுதான் வாழ்க்கையில் எது அதிசயம், சந்திப்பதும் பிரிவதும். இன்றைக்கு சந்தித்தோம், இன்றைக்கே பிரிகிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.